இந்த சம்பவத்துல, இந்த காந்தாரா படத்துல உத்தரவை மீறி ஏதாவது நடந்திருக்கலாம். மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா படக்குழு உண்மையிலே சற்று கவனமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஏன்னா, நீங்க சாதாரணமா இத புறந்தள்ள முடியாது. எல்லாருமே பிரபலமான ஆட்கள், ஒரு பெரிய முதலீடு, பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு சினிமான்றது சாதாரண விஷயம் கிடையாது. பல பேருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த வாழ்க்கையினுடைய ஒரு அவங்களுடைய கேள்விக்குரிய உயிர் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் இதில வருதுன்னா, நிச்சயமாக அந்த குலதெய்வத்துடைய கோபம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய அனுமானம். இல்லன்னா, அவங்க இந்த அளவுக்கெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. நன்மையை எந்த அளவுக்கு செய்வாங்களோ, அதே அளவுக்கு நீங்க தவறுன்னு செய்யும்போது, தயவுதாட்சண்யம்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்க நம்ம நெறைய சொல்லுவோம், தெய்வம் தண்டிக்குமா? தண்டிச்சா அது தெய்வமான்னு சொல்லுவோம். தண்டிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்றத யாரும் உள்ளார்ந்து போய் பார்க்கறதில்ல. இப்ப நம்மளுக்கு இது வெளிப்படையா தெரியாது. அப்போ மரணம், தொடர் மரணம், தொடர்ச்சியான ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும் தான் நம்ம உற்று நோக்குறோம். ஓஹோ! அப்ப ஏதோ நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ எக்ஸ் ஆர் ஒய் அது அந்த படக்குழுவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். இருந்த போதிலும் நான் உங்களுக்கு தர வேண்டுகோள், தயவு செஞ்சு இது சம்பந்தமாக மூத்த ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி அடுத்த கட்டமான முயற்சி ஈடுபடுறது படக்குழுக்கு அனைவருக்குமே அது ஒரு நன்மையான விஷயமாக இருக்கும். இப்போ நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்னா, குலசாமிய ஒரு இடத்துலேருந்து கொண்டு போறதுக்கு நிறைய நேர்தல் இருக்கு. சாதாரணமான விஷயம் இல்ல. இப்போ ராகவேந்திர பத்தி தெரியும் உங்களுக்கு. பிருந்தாவனம் அமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த பிருந்தாவனத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துட்டு வந்து தான் இங்க அந்த பிருந்தாவனத்த அமைப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாரி நிறைய பிருந்தாவனம் இருக்குது. அதே மாரி தான். குலசாமிய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போதுன்றது பெரிய ப்ராசஸ். சாதாரண விஷயம் கிடையாது. நியாயமான கோரிக்கைகளுக்கு மட்டும் தான் செவி சாய்ப்பாங்க. எல்லாத்துக்கும் நான் ஏனோ தானோலாம் பண்ண முடியாது. அதே மாரி நீங்க சொன்ன மாரி அந்த கருத்துல, அந்த வம்சாவளிய சேர்ந்தவர்கள் ஏதாவது அங்க ஒரு சில செயல்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தோணுது. ஏன்னா